விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி சீசன் 7 வந்து ரசிகர்கள் மத்தியில் ஓரளவுக்கு வரவேற்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சியில் புதுசாக வந்து ஜட்ஜாக களமிறங்கியிருக்காங்க நம்ம ரோஜா மேம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி வந்து புதுசாக வந்து பேராகவே வந்து சமைக்கிறாங்க, கப்புலாகவே வந்து சமைக்கிறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள்னு சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருந்துச்சு. சமீபத்தில் வனிதா அவர்கள் இதை வந்து சம்மந்தப்படுத்தி வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. அதாவது ரோஜா மேமை வந்து ரோஜா அக்காவை வந்து எதுக்காக வந்து இதில் ஜட்ஜாக கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு செஃப்பே வந்து கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, நான் வந்து மோர் குவாலிஃபைடு, தாமு அப்பாவுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆளாக வந்து உட்காரணும்னா நான் வந்து மோர் குவாலிஃபைடு தான். ரோஜாவை விட நான் வந்து குவாலிஃபைடு. நான் வந்து ஒரு செஃப். ஒன்று என்னை வந்து கூப்பிட்ருக்கணும், நான் வந்து அதுக்கு தகுதியானவள். இல்லை என்ன மாதிரி வேறு ஏதாவது ஒரு செஃப்பை வந்து கூப்பிட்ருக்கணும். அதை விட்டுட்டு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ராக்கில் வந்து கூப்பிட்டு வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் இந்த கப்புல் இதுவுமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் நிறைய பேரோட விமர்சனமாகவும் இருக்குது. முன்னாடி மாதிரி எந்த ஒரு காமெடியும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய நான்சென்ஸ் நடக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம் இதை பற்றி வந்து பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜட்ஜாக இருக்கிற கௌஷிக் அவர்களையுமே வந்துட்டு அவர் வந்து விஜய் டிவியில் எதற்கு ஜட்ஜாக வந்தாங்கன்னு தெரியலன்ற மாதிரியும் வந்து ஒரு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.